இன்றைக்கான மினி வ்ளாக் பார்க்கலாமா? இது ஈவினிங் எடுத்தது. உங்களோட கேள்வி, பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நாளைக்கு நமக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாது. ஆனால் இவன் இன்றைக்கி இருக்கிற குணம் மாதிரியே நாளைக்கு இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏற்கனவே இந்த ஃப்ரீ டைமில் ப்ரிப்பரேஷன் செய்கிற பழக்கம்லாம் இருக்குது. அதனால தான் வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ நாளைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு வேலை சேர்ந்து வரும்போது அது பரபரப்பாக ஓடி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் டென்ஷன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா பரபரப்பாக ஒன்று முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தா அந்த ரத்த ஓட்டம்லாம் ஸ்பீடாகும். ஸோ அதனால தான் அந்த டென்ஷன் வர்றது. ஆனால் வேகமாக வேலை பார்க்குறதுக்கும் பரபரப்பாக பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது எனக்கு ஃப்ரீ டைம் தான். நாளைக்கு வாழைப்பூ செய்யணும்னா இன்றைக்கே க்ளீன் பண்ணால் மட்டும்தான் முடியும். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு தலை மூக்கு கண்ணெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே நானும் பார்த்தேன்னா சரி வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக இதே மாதிரி தான் எல்லா நாளும் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பேன் அப்படின்லாம் கிடையாது. சில நேரம் எங்கேயாவது ஓடிடலாம் போல் அந்த அளவுக்குலாம் டென்ஷன் வந்திருக்கு. எப்படா பிள்ளைங்க வளருவாங்க அப்படின்லாம் தோணியிருக்கு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணுவோம். அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். இந்த வேலை நான் செஞ்சிட்ருக்கும்போது கூட அவன் அழுகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அதை விட இப்போ வீடியோவில் பார்க்கும்போது அவன் செய்கிறது தான் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக தெரியுது எனக்கு. நான் இன்றைக்கி அஸ்பரை காட்டினதுனாலே ஊரில் புவா பாப்புலாம் அந்த ஷார்ட்ஸை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆசிர் தானாக வந்து மாட்டிக்கிட்டான். நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தானா நானும் சொல்லிக் கொடுத்தேன். செய்யும் போதே கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படின்னா வாழைப்பூ அப்படி தான் இருக்கும்னு முடிகிற நேரத்தில் சொன்னேன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டான். சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. கையோட ஒரு தேங்காவும் துருவி வச்சுட்டேன். இந்த மாதிரி தேங்காவை துருவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏதாவது பொரியல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் கீன்வா வேக போட்டிருந்தேன். போன ஷார்ட்ஸில் நான் கீன்வா பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கம்பு சாமை இந்த மாதிரியான்னு கேட்டிங்க. இது சிறுதானிய வகையே கிடையாது. இது ஒரு விதை பொருள். இதுக்குன்னு தனியாக தமிழ் பேர்லாம் இல்லை. நீங்கள் கீன்வா அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கொடுப்பாங்க. இல்லைனா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆன்லைனில் அமேசானில் ட்ரூ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷார்ட்ஸ்லேயே அந்த ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு நிறையா சத்து கிடைக்கும். வாழைப்பூவில் அந்த நரம்பு தொப்புள் ரெண்டுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டா நாளைக்கு கட் பண்ணிவிட்டு சமைச்சிடலாம். கட் பண்ணி வைக்க மாட்டேன், ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பேன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜு ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் பவுலோடு வச்சுட்டேன். அதோட மல்லி மிளகாய் தூள்லாம் ஒரே டைமில் காலியாக இருந்துச்சு. அந்த பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூக்காக புளியானம் மொச்சப்பயிரை வறுத்துட்டு ஊற வச்சுட்டா காலையில் வேக வச்சு சீக்கிரமே ஆனங்காச்சிடலாம். மதியானம் எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டேன். ஆனால் காலையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. முட்டைக்கோஸ் கேரட் அப்புறம் கேப்சிகம் வீட்டில் இருக்குது. ஒன்று சாண்ட்விச் இல்லைனா நூடுல்ஸ் பண்ணலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.